Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் see the first sentence. காலம் கடந்து போகும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா சொல்லுவோம் இல்லையா, காலம் போக போக அதை மறந்துடுவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, காலம் வந்து கடந்து போயிடும். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as time passes or as time goes by. எப்படி வேணாலும் சொல்லலாம். as time passesனா காலம் வந்து கடந்துடும், இல்லைனா as time goes by கூட சொல்லலாம். let's see some examples. காலம் செல்ல செல்ல எல்லாம் தானாக சரியாகிவிடும். காலம் போக போக எல்லாம் மாறிடும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as time goes by everything will adjust itself. காலம் போக போக எல்லாம் மாறிடும். as time goes by everything will adjust itself. so another example, as time goes on everything will settle down. அப்படின்னா காலம் போக போக எல்லாமே வந்து செட்டில் ஆகிடும், எல்லாமே வந்து மாறிடும்னு அர்த்தம். as time goes on everything will settle down. One more example, as time passed she forgot all about it. ஸோ காலம் போக போக அவள் எல்லாத்தையும் மறந்துடுவா, பரவாயில்ல, நம்ம என்ன விஷயம் நடந்ததோ, ஏதாவது ஒரு நெகட்டிவான திங்ஸ் நடந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல காலம் போக போக அவள் அது எல்லாத்தையும் மறந்துடுவான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் as time passed she forgot all about it. ஸோ காலம் போக போக அவள் எல்லாத்தையும் மறந்துடுவான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் நினைப்பது போதும், இப்போது உங்கள் நிஜ வாழ்க்கைக்கு வாருங்கள். அப்படின்னா சில பேர் வந்து இமேஜினேஷன் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க லைஃபே வந்து இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க இல்லையா. அவங்க கிட்ட சொல்லுவாங்க, வாங்க ரியல் லைஃப்க்கு வாங்க, இதுதான் உங்களோட ரியல் லைஃப், இந்த உலகத்துக்கு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? வாட் யூ இமேஜின் இஸ் இனஃப், நவ் கம் டு யுவர் ரியல் லைஃப். அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணதெல்லாம் போதும், உங்களோட ரியல் லைஃப்க்கு வாங்கன்னு அர்த்தம். வாட் யூ இமேஜின் இஸ் இனஃப், நவ் கம் டு யுவர் ரியல் லைஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் தான் உண்மையாகவே இதை செய்தீர்களா, நீங்கள் தான் இதை உண்மையாகவே இதை செஞ்சீங்களான்றதை எப்படி சொல்லலாம்? do you actually do all these things. நீங்கள் தான் இதை உண்மையாகவே செஞ்சீங்களா? do you actually do all these things. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஓரளவுக்கு தான் நான் உன்னோட ஒத்து போவேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஏதாவது ஓரளவுக்கு தான் நான் ஒத்து போவேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டு சம் எக்ஸ்டென்ட். அப்படின்னா ஒரு எல்லை வரை, ஒரு அளவுக்கு தான் அர்த்தம். டு சம் எக்ஸ்டென்ட் ஐ அக்ரி வித் யூ. ஓரளவுக்கு தான் நான் உன்னோட ஒத்து போவேன், நீ என்ன சொல்றியோ அதை வந்து நான் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஓரளவுக்கு தான் நான் உன்னோட ஒத்து போவேன்னு அர்த்தம். டு சம் எக்ஸ்டென்ட் ஐ அக்ரி வித் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவநம்பிக்கையாக இருக்காத. அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்கன்னு அர்த்தம். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't be so pessimistic. பெசிமிஸ்டிக்னா அவநம்பிக்கையா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஸோ டோன்ட் பி ஸோ பெசிமிஸ்டிக் அப்படின்னா அவநம்பிக்கையாக இருக்காதீங்கன்னு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், அவர் ஒரு நம்பிக்கையற்ற நபர். அதை எப்படி சொல்லலாம்? he is a pessimistic person. pessimistic personனா அவர் ஒரு நம்பிக்கை இல்லாத நபர்னு அர்த்தம். he is a pessimistic person. சென்டென்ஸ், அது உங்கள் தவறான புரிதல், நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, இது வந்து உங்களோட தப்பான ஒரு புரிதல்ன்றதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, தப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போது எதுவும் செய்ய முடியாது. சொல்லுவோம் இல்லையா, நீங்க லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்றீங்க, இப்போ நான் என்னால் என்ன செய்ய முடியும், இப்போ எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நத்திங் கேன் பி டன் நவ். nothing can be done now. இப்போ வந்து எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். nothing can be done now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்போதும் பணம் கேட்கிறீர்கள். நீங்க எப்போ பாரு என்கிட்ட வந்து மணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? யூ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் மணி. ஆஸ்க் ஃபார்னா கேட்கறதுன்னு அர்த்தம். ஆஸ்க் ஃபார். ஸோ யூ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் மணி அப்படின்னா நீங்கள் எப்போ பாரு என்கிட்ட பணம் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், என்னிடம் எதையும் கேட்காதே. என்கிட்ட வந்து நீங்கள் எதையும் கேட்காதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங் ஃப்ரம் மீ. ஆஸ்க் ஃபார்னா அகெயின் கேட்கறதுன்னு அர்த்தம். டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங் ஃப்ரம் மீ, என்கிட்ட நீங்கள் எதையுமே கேட்டுறாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் பொய் சொல்லவில்லை என்று சத்தியம் செய்கிறேன். நான் பொய் சொல்லவே இல்லை, நான் பொய் சொல்லன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணுறேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்வேர் தட் ஐ எம் நாட் லையிங். அப்படின்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பொய்யே சொல்லலைன்னு அர்த்தம். ஐ ஸ்வேர் தட் ஐ எம் நாட் லையிங்.
சென்டென்ஸ் பால் தீந்து விட்டது. என் வீட்ல வந்து பால் இல்ல, பால் தீந்துருச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? The milk has run out. Run outனா தீந்துருச்சுன்னு அர்த்தம். The milk has run out. One more example. The food has run out. அப்படின்னா சாப்பாடு தீந்துருச்சு. சாப்பாடு வந்து காலி ஆயிடுச்சு. The food has run out. I have run out of my phone battery. என்னோட ஃபோன்ல வந்து சார்ஜ் சுத்தமா இல்ல, பேட்டரியே இல்லன்றதை இப்படி சொல்லலாம். I have run out of my phone battery. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.